கருப்பு, கருப்பு, கருப்பு. ரீசென்ட் டேஸா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லா கருப்பு படத்த பத்தியும், சூர்யா சார பத்தியும், ஆர்ஜே பாலாஜி பத்தியும், என் தலைமை சாய் அபியங்கர் பத்தியும் தான் ரீல்ஸ் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்னு போங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு நல்ல கமர்ஷியல் படமும், சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் படமாவும் கருப்பு படம் அமைஞ்சுச்சு. சாய் அபியங்கர் பாட்டு பாட, தியேட்டருக்கு வந்தவங்கலாம் சாமி வந்து ஆட, கருப்பு குதிரையில சுத்த, ஆர்ஜே பாலாஜி கம்பேக்ன்னு கத்த, தியேட்டரே ஒரே குஜிலி மஸ்தா தான் இருந்துச்சு. இப்பன்னு இல்ல, பல வருஷமா நம்ம தமிழ் சினிமால சாமி படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துகிட்டு தான் வருது. மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த கருப்பு படம் ஒரு நாள் தள்ளி போனாலும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு தான் பெற்றிருக்கு. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த கருப்பு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஓஜி கருப்பு பத்தி பேசிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓஜி கருப்பா? அது யாரு அப்படின்னு நீங்கெல்லாம் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. 90s கிட்ஸை அலற விட்ட விடாத கருப்பு சீரியல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த சீரியலோட ஸ்டோரி பற்றியும் கேரக்டர் பற்றியும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சினிமா அண்ட் புக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சினிமா பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. 90களில் மர்ம தேசம் அப்படிங்கிற டைட்டிலில் 5 சீரியல் வந்துச்சு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரியல், எல்லாருக்குமே பிடிச்ச சீரியல், எல்லாருமே அலற விட்ட சீரியல் அப்படின்னா அது விடாத கருப்பு தான். இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டைரக்டர் கே பாலச்சந்தர் சார் தான். ஃபேமஸ் ரைட்டர் இந்திரா சௌந்தரராஜன் எழுதின விட்டு விடு கருப்பா அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த சீரியலை எடுத்திருப்பாங்க. இவர் தான் இந்த சீரியலுக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எல்லாமே எழுதினது. இந்த கதையை என்னதான் இந்திரா சௌந்தரராஜன் எழுதியிருந்தாலும் இந்த கதைக்கு முழுக்க முழுக்க உயிர் கொடுத்தது இந்த சீரியலோட டைரக்டர் நாகா தான். நாகா வேற யாரும் இல்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆனந்தபுரத்து வீடு அந்த படத்தை எடுத்த டைரக்டர் தான். என்ன பாலா சார் வணக்கம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள வருவோம். ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, தோட்டக்காரமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தில் தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டு வருது. இந்த கொலையெல்லாம் பண்ணுறது கருப்புசாமி தான். தப்பு பண்ணுறவங்கள கருப்புசாமி தண்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கதையும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, இதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனான்னு ஒரு கேரக்டர் அந்த கிராமத்தில் நடக்கிற மர்மங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அது இன்னொரு கதையும். காசித்தோப்பு பங்களா அப்படிங்கிற இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்க பேச்சு கிழவியோட ஆவியும், பேச்சு கிழவியோட பொன்பானை அப்படிங்கிற புதையலை அந்த கிராமமே தேடிக்கிட்டு இருக்கு. இப்படி 4-5 கதைகள் உள்ளே இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாமல் இதோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கும். இந்த எல்லா கதைகளும் ஒரு மையப்புள்ளியில் சேர்ற மாதிரி ரொம்பவே அழகாக இதோட ஸ்க்ரீன் பிளேவை எழுதியிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில பாஸ்ட், பிரசன்ட் அப்படின்னு 2 விதமா கதை சொல்லப்பட்டிருக்கும். அந்த காலகட்டத்தில இந்த மக்களுக்கு இந்த மெத்தட் புதுசாவும் இருந்துச்சு, அவங்களுக்கு புரியும்படியும் இந்த சீரியல் இருந்துச்சு. என்னதான் பாஸ்ட், பிரசன்ட் அப்படின்னு ஸ்டோரி 2 டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும், கடைசியில அது வந்து சேர்ற மையப்புள்ளி ஒண்ணா இருக்கிற மாரி இதோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும். பாஸ்ட்ல நடக்கிற ஸ்டோரி ராசு அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும், பிரசன்ட்ல நடக்கிற ஸ்டோரி ரீனா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இருக்க மாரி இந்த சீரியலை எழுதியிருப்பாங்க. இப்ப இருக்க சீரியல்லாம் ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கு. ஆனா அப்பவே ஒரு மூவி லெவலுக்கு இந்த சீரியலை எடுத்திருப்பாங்க. வாரம் ஒரு எபிசோடுன்னு சொல்லிட்டு மக்கள ரொம்பவே ஆர்வமா வச்சிருந்திருப்பாங்க இந்த சீரியல்ல. இந்த சீரியலோட லாஸ்ட் எபிசோட்ல யார் கருப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நம்ம தமிழ்நாடே ஒரு மயான காட்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை பத்தி பேசிட்டோம். இப்ப இதுல இருக்கிற கேரக்டர் பத்தி பேசலாம். இப்ப இருக்க சீரியல்லையும் சரி, ஏன் படங்கள்லையும் சரி, ஒரு சில கேரக்டர்லாம் எதுக்கு வராங்க, ஏன் வராங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இந்த சீரியல்ல வர பேச்சு கிழவி, ரீனா, ராசு, பிரம்மன், ஆனைமுடியான், கட்டையன், பூசாரி, வைத்தியர் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் எல்லா கேரக்டருக்குமே ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கேரக்டரை பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. அதுலயும் அந்த பேச்சு கிழவி கேரக்டர், அந்த கிழவிலாம் கேரக்டர்ல சும்மா மிரட்டி விட்டுருக்கும். இப்போ நீங்க அந்த சீரியல் பார்த்தாலும் அந்த கிழவியை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கிழவியோட கேரக்டர் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்ததா இந்த சீரியல்ல டெக்னிக்கலா எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே மட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல, இதோட டெக்னிக்கல் ஒர்க்லயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சவுண்ட் டிசைன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்னு சொல்லிட்டு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதாவது ஒரு மூவி லெவல்ல இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, பாஸ்ட்ல வர ஸ்டோரிய மொத்தமா பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருப்பாங்க. இந்த பாஸ்ட்ல வர ஸ்டோரியில மியூசிக்கே இல்லாம வெறும் அட்மாஸ்பியர் சவுண்ட் மட்டுமே வச்சு நம்மள ரொம்ப பயம்படுத்தியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி பத்தியும் கண்டிப்பா சொல்லியாகணும். அந்த காசித்தோப்பு பங்களாவை காட்டுறதா இருக்கட்டும், அந்த தோட்டக்காரமங்கலம் அப்படிங்கிற அந்த கிராமத்த காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. தேவையில்லாம எந்த ஒரு ஷாட்டுமே இருக்காது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஓகே ப்ரோ.
இந்த சீரியல நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சில மெயின் ரீசன் சொல்லுங்க ப்ரோ. நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுவும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சீரியல் ஃபீலே இருக்காது. இது ஒரு மூவி லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு த்ரில்லர், ஹாரர், சஸ்பென்ஸ், ட்ரெஷர் ஹண்ட் இந்த மாதிரியான ஜானர்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த சீரியல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீரியல்ல கருப்புசாமியோட சிறப்பையும் ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. அந்த கருப்புசாமியோட கோயிலா இருக்கட்டும், கெட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாமி நம்பிக்கையையும், சயின்ஸையும் கலந்து இந்த சீரியல் இருக்கும். இந்த சீரியலோட ஸ்டோரி சயின்ஸையும் பாதிக்காமையும், கடவுள் நம்பிக்கையும் பாதிக்காமையும் பெர்ஃபெக்ட்டா எடுத்திருப்பாங்க. அப்புறம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போயிட்டு இந்த சீரியல பாருங்க. விசன் டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இந்த சீரியலோட ஃபுல் எபிசோட்ஸும் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரியான இன்ட்ரஸ்டிங்கான சினிமா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.